வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வாழ்க்கையினுடைய ஒரு சின்ன தத்துவத்தை அழகான வீடியோவில் பார்த்தேன். அதை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு வந்திருக்கேன். ஓகே, வாழ்க்கை ஒரு வட்டம். இதில் மேலே இருக்கவன் கீழே வருவான், கீழே இருக்கவன் மேலே போவான் அப்படின்னு அடிக்கடி எல்லோரும் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னங்க? மண்ணை கீறிக்கொண்டு ஒரு புழு வந்தது. மண்ணை கீறிக்கொண்டு ஒரு புழு வெளியே வந்தது. புழு தானே, அற்ப புழுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த புழுவுக்கு ஜாதி உண்டா, மதம் உண்டா, இனம் உண்டா, மொழி உண்டா, கலாச்சாரம் உண்டா? புழுவுக்கு உண்டான குணாதிசயங்கள் மட்டும்தான் அதுக்கு இருக்கும். ஆனால் அந்த புழு எங்கிருந்து வந்தது? மறுபடியும் வரும்போது பார்க்கலாம். அந்த புழு மண்ணை கீறிக்கொண்டு வெளியே வந்தது. கொஞ்ச நாளைக்கு ஜாலியாக வாழ்ந்தது. ஆனால் விதி ஒரு பூச்சி கண்ணில் பட்டுருச்சு. உடனே அந்த பூச்சி அந்த புழுவை சாப்பிட்ருச்சு. அப்புறம் அந்த பூச்சி கொஞ்ச நாள் ஜாலியாக வாழ்ந்துட்டு இருந்ததான். அந்த பூச்சியும் ஒரு நாள் ஒரு வண்டினுடைய கண்ணில் பட்டு அதுக்கு உணவாயிடுச்சு. அப்போ இந்த வண்டு கொஞ்ச நாளைக்கு ஜாலியாக இருக்கும்போது ஒரு நல்ல மழை பெய்த ஒரு நாளில் தவளை வந்து அந்த வண்டை சாப்பிட்ருது. தவளை சாப்பிட்டோடனே அது கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டுருக்கு நல்லபடியாக. ஆனால் அதுக்கும் ஒரு நேர காலம் இருக்கு இல்லையா? பாம்பு கண்ணில் தவளை பட, தவளை பாம்பு வாய்க்குள்ளே போக, தவளை காலி. அந்த பாம்பு அப்படியே ஜாலியாக அது பாட்டுக்கு வாழ்ந்துட்டுருக்கு கொஞ்ச நாளாக. ஆனால் அதுக்கும் ஒரு நேரம் வருது. ஒரு பெரிய கழுகு, அந்த கழுகு உயரத்தில் பறந்துக்கிட்டு இருந்தாலும் அதோட கண் என்னமோ கீழேயே தரையை நோக்கியே இருக்கும். ஏன்னா அதில் தான் அதனுடைய உணவு இருக்குது. அப்போ இந்த பாம்பு ஒரு இடத்துல நெளிஞ்சிட்டு போகும்போது அந்த கழுகு பார்த்துட்டு சல்லுன்னு தரையிறங்கிற விமானம் மாதிரி வந்து வேகமாக வந்து அந்த பாம்பை கவிட்டு போய் அது நூடுல்ஸ் மாதிரி தெரிஞ்சுதான் அதுக்கு அவங்க சொல்கிறாங்க. நூடுல்ஸ் மாதிரி தெரிஞ்ச உடனே எடுத்து லபக்கனை வாயில் போட்டு முழுங்கிடுச்சு. ஆக மொத்தம் கழுகு கொஞ்ச நாள் ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்கும்போது அந்த காட்டுக்குள்ளே ஒரு வேடன் கண்ணில் படுது. அவன் வந்து அர்ஜுனன் மாதிரி, ஏகலைவன் மாதிரி அந்த வில்வித்தையில் மிகச்சிறந்தவன் போல் இருக்கு. ஒரே அம்பு தான், கரெக்டாக பார்த்தான், குறி பார்த்தான், புட்டான் அம்பை பட்டது கழுகு மேலே. பட்டுன்னு உயிர் போயிடுச்சு. கழுகுக்கு பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. உடனே அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் மனைவிட்டு கொடுத்து, இன்றைக்கி சமையல் கழுகு தான், சிக்கன் 65 ரொம்ப நாளாக கேட்டுருந்தில்ல, இந்த கழுகு 65 போடு அப்படின்னு சொல்லி கழுகை கையில் கொடுத்துறான். அவங்களும் ஜாலியாக அந்த சமைச்சு நல்லபடியாக சாப்பிட்றாங்க. இப்படியே வேடன் கொஞ்ச நாள் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கான். அதுக்கப்புறம் வேடனுடைய காலம் முடியுது. அவன் ஒரு நாள் இறந்து போகிறான். வேடனை என்ன பண்ணுறாங்க? எல்லாரையும் என்ன பண்ணுவாங்க? ஒன்றா எரிப்பாங்க, இல்லாட்டி புதைப்பாங்க. இந்த வேடனை ஒரு பெரிய குழி தோண்டி மண்ணை போட்டு மூடி புதைச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து மண்ணை கீறிக்கொண்டு ஒரு புழு வந்தது. மண்ணை கீறிக்கொண்டு ஒரு புழு வந்தது. இதுதான் கதை. இதான் வாழ்க்கை ஒரு வட்டங்கிறது. இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, அந்த புழுவுக்கு ஜாதி உண்டா, மதம் உண்டா, இனம் உண்டா? ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி தான். அந்த புழுவுக்கு ஜாதி உண்டா? அப்போ மண்ணில் புதைக்கப்படுற எல்லோருமே ஒரே ஜாதியை சேர்ந்தவர்களா? இல்லையே. ஏகப்பட்ட ஜாதிகள், மதங்கள், இனங்கள், மேல் ஜாதி, கீழ் ஜாதி, நடுஜாதி, ஜாதியே இல்லை, நோ ரிலிஜன்னு சில பேர் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்காங்க. அப்போது இந்த மண்ணில் புதைக்கப்படுறவங்க எல்லாம் புழுவாக மாறி வெளியே வராங்கன்றதான் நம்ம இதில் எடுத்துக்க வேண்டிய விஷயம். அப்போ மண்ணுக்குள்ளே போய் கொஞ்ச நாள் கழித்து மக்கி மண்ணோடு மண்ணாக போய் புழுவாக மாறி வெளியே வரும்போது வெளியே வரக்கூடிய சாதாரண மனிதர்கள் தானே நம்மலாம். அப்போ இருக்க வரைக்கும் எதுக்கு இந்த ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், ஆர்ப்பாட்டம் தேவையா சொல்லுங்கள்? வேண்டாம். யதார்த்தமாக வாழ்வோம். நாமும் நல்லா வாழலாம், மற்றவங்களையும் நல்லா வாழ வைக்கலாம். அது கூட ஒரு உதாரணம் சொன்னாங்க. ஒரு நதி ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு பெரிய கல்லை தூக்கி அதில் போடுங்க. அந்த கல் அங்கேயே எங்கே விழுகுதோ அங்கே நேராக போய் தரை எங்கே கிடைக்குதோ அங்கே போய் செட்டில் ஆகிடும். அவ்வளோ சீக்கிரம் அது உருளாது. ஆனால் அதில் ஒரு இலை விழுகுது பாருங்கள், மரத்துலேருந்து. அந்த இலை அப்படியே நதியின் போக்கிலே போகுமா. அது எங்கே போய் மட்டுதோ, கடலுக்கு போகுதோ, எங்கே போகுதோ அது வரைக்கும் அது போயிட்டே இருக்குமா. அப்போ கனமான மனசோட, கல் மனசோட இறுக்கமாக வாழ்ந்தீங்கன்னா மூமெண்ட்டே இருக்காது. அதை யோசிக்க தான் நேரம் இருக்கும்.
அதே இலை மாதிரி லேசாக மனசை வச்சுக்கிட்டு ஜாலியாக வாழ்ந்தோன்னு சொன்னால் பயணம் போயிட்டே இருக்கலாம். வாழ்க்கை பூரா பயணம் போகலாம். கடைசியாக போய் கடலில் கலந்து கரைஞ்சிடலாம். சரிங்களா? இதான் விஷயம். இன்றைக்கி சாதாரண புழு தான் இது. ஆனால் அது இறந்து போனாலும் மீண்டும் புழுவாக பிறக்கிறது. கடைசியாக மனிதனுடைய உடலில் இருந்து தான் அந்த புழு வெளியே வருகிறது. சரிங்களா? அப்போ இந்த வாழ்க்கை எவ்வளோ அற்பமானது, நீர்க்குமிழி போன்றது, நிலை இல்லாதது. அதனால் நாம் உயிரோடு இருக்க வரைக்கும் நிம்மதியாக வாழலாம், 4 பேரை வாழ வைக்கலாம். இதாங்க எனக்கு விஷயம். வாழ்க்கைன்னா நீங்கள் என்ன ஆக போகிறீங்க? புழுவாக போகிறீங்க. நிச்சயமாக அந்த புழுவுக்கு ஜாதியோ மதமோ இனமோ எதுவுமே கிடையாது. அற்ப புழு. நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.